தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதாகம் சொல்லுகிறது. உன்னை போல பிறனை நேசி என்று வேதாகம் சொல்லுகிறது. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு முழுவதுமாக அன்பை பிரதானமாக வைத்தே பேசுகிறது. மத்தேயு 5:44 நாம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிக்கிற பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ புதிய ஏற்பாடு உபதேசம் என்பதே இதுதான். என்னன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்கிற பொழுது அன்பினுடைய ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு தகவலை நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் குறைந்து போகும், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதிலும் குறைவுள்ளது. இப்படி பொதுவாக புதிய ஏற்பாடு அநேக அன்பை குறித்து பேசினாலும் சில இடங்கள்ல சொல்றாரு, நீங்க அன்பு கூறாதீங்கன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாடு மைய கருத்து எல்லாம் அன்பு, சத்ருவ சிநேகிங்க இல்லையா, எல்லாம் பேசினாலும் புதிய ஏற்பாடு பேரலா இன்னொரு வியூவையும் சொல்லுது, நீங்கள் அன்பு கூறாதீர்கள். நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ எல்லாத்தையும் அன்பு கூறுன்னு சொல்றது வேதாகம் ஒரு காரியத்தை சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ மனுஷனுக்கு எப்பவுமே தெரியணும் எதை அன்பு கூறுகிறோம், எதை நம்ம அன்பு கூறக்கூடாது என்பதை நமக்கு நல்லா தெரியணும். வேதாகம் அன்பு கூற சொல்லுகிறது என்று சொல்லி பிளண்டானதுங்க நம்ம பேசக்கூடாது இல்லையா? அப்போ வேதாகம் சொல்லுகிறது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நாம் யாரை அன்பு கூற வேண்டும் என்பது தெரியணும் இல்லையா? ஆமா, பல சமயங்கள்ல ஒரு தவறான செயலை நாம் அன்பு கூறுகிற பொழுது அது மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கை என்னதுங்க கேடாய் போகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம், எதெல்லாம் நாம் அன்பு கூறக்கூடாது. அன்பு கூறணுன்றது பல காரியங்கள் நமக்கு தெரியும், எதெல்லாம் அன்பு கூறக்கூடாது இல்லையா? ஆமா, முதல் பாயிண்டே என்னதுங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறக்கூடாது. அன்பு கூர்ந்தா என்ன ஆகும் இல்லையா? ரொம்ப அந்த பாயிண்டை மட்டும் நான் ரொம்ப போக விரும்பல, பொதுவாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், ஒரு நபர் இருந்தார் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். இந்த நபர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு அப்படின்னு சொன்னா, உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து
தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார். தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, உலகத்தில் அன்பு கூறுகிற பொழுதுங்க அந்த உலகத்தோடு இருந்துங்க நாம் போய்விடுவோம். பட் வி ஆல்வேஸ் ட்ரை டு பேலன்ஸ் அவர் லைஃப். எதனா என்னால் உலகத்தையும் விட முடியாது, தேவனையும் விட முடியாது. சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு இருக்கிற பெரிய போராட்டமே இருந்துங்க இதுதான். பீப்புள் ட்ரை டு இருந்துங்க லீட் அ வெரி பேலன்ஸ்ட் லைஃப் இருந்துங்க ஃபார் த வேர்ல்ட் அண்ட் இருந்துங்க காட். தேவனுக்கும் உலகத்திற்கும் இருந்துங்க ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் வாழ முடிவதற்காக முயற்சி செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அதை செய்யவே முடியாது. You need to always choose anything. This or that. ஏதாவது ஒண்ணு நீங்க என்னதுங்க தீர்மானம் பண்ணுதுங்க, செய்தான் ஆக வேண்டும். நான் ரெண்டு இடத்துலயும் அன்பு கூறுவேன் என்பது சாத்தியம் இல்லை இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ல வாசிக்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அப்போ நெவர் எவர் ட்ரை டு பேலன்ஸ் இருந்துங்க the world and இருந்துங்க God, so that இருந்துங்க நம்ம பேலன்ஸ்டா போயிடலாம். செய்யவே முடியாது. நீங்க ஏதாவது ஒரு காரியம் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். உங்களுக்கு உலகம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, யாக்கோபு 4:4 வாசிக்கிற பொழுது, இதுக்கு மேல ஒரு வார்த்தையை சொல்லி திட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரைட்டா? இதை விட கடுமையானதுங்க வேதாகமம் திட்டுமா அப்படின்னு கேட்டா தெரியல எனக்கு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்போ இந்த இரண்டும் செய்ய முடியாது. இஃப் யூ ஆர், உங்களுடைய அன்பு உலகத்தோடு இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பகைஞனாய் தான் இருப்பீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வேதம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேதாகமும் அன்பை பிரதானமாக பேசுகிறது. அன்புக்கு அநேக ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் பேசுகிற பொழுதும் கூட சொல்லுகிறது, சில இடங்களிலே நீங்கள் அன்பு கூறாதீர்கள் பேசுகிறது. அதுல முதல் விஷயம், உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் என்று சொன்னால் அடிப்படையான என்னதுங்க ஒரு 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 குவாலிட்டி அல்லது ஒரு ஆட்ரிபியூட் என்ன இருக்கணும் அப்படின்னு பேசுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கடைசி ஜெபத்துல யோவான்ல பதிவு செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ சீஷர்களை குறித்து பேசுகிற பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் a Christian, வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்தோடு வாழாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உலகம் உங்களுக்கு பிரீதியா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, சாட்டிஸ்ஃபை விருப்பம் பண்ணாதீங்க. நீங்க உலகத்தையும் தேவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் தனித்தனி அந்த எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும், நான் பலமுறை நம்ம இந்த பாடங்களை படித்திருக்கிறோம். எதெல்லாம் உங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உலகத்துல உலகத்திற்காக நீங்க எதெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு பாருங்க. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, see the fall and growth of any Christian, ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியும் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியும் ஒரு நாள்ல நடப்பது கிடையாது. ஸ்லோவா நமக்கே தெரியாது நாம் விழுந்து போகிறோம் என்று சொல்லி. அப்போ எப்பொழுதுமே இருந்தீங்க நாம் அதுல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உலகத்துல அன்பு கூறாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிற வேதாகமும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்கிறது. அதுல முதல்ல நீங்க உலகத்தை அன்பு கூறாதீங்க. ரெண்டாவது, ஏற்கனவே இதை நம்ம வேற ஒரு பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது ஒருவேளை பரிசுத்த வேதாகம் அதை நினைவுபடுத்துகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
ஒன்றிலிருந்து வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. நான் அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் எடுக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றார். நான் அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நிக்கிறேன். தற்பிரியர். தற்பிரியர்னா என்னதுங்க? செல்ஃப் லவ். இன்னைக்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது என்னன்னா, மனுஷனுடைய செல்ஃப் லவ் தான் மேலோங்கி இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் நாம இல்லையா? உலகம் எப்படிதான் சொல்லுது, முதல்ல தனக்கு பின் தான் என்னதுங்க எல்லாமே. அப்போ வேதாகமம் என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் ஸ்ட்ரெயிட்லி அகெயின்ஸ்ட் தட். தற்பிரியராக நாம் இருக்க முடியாது. யூ கேனாட். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கிறது தான் இல்லையா? லவர்ஸ் ஆஃப் தர் ஓன் செல்ஃப். உங்களை நீங்களே நீங்க சிநேகித்துக்க கூடாது. எதெல்லாம் சிநேகிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நீங்களே சிநேகிக்காதீங்கன்னு சொல்லுது. சீஷனாவதற்கு தகுதிய வேதம் அப்படிதான் சொல்லுகிறது இல்லையா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்துட்டு நல்ல. டு பி a disciple of லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், செல்ஃப் லவ் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகம் பூரா இதுதான் போதிக்குதுங்க. செல்ஃப் லவ் தான் போதிக்குது. நீங்கள் முதல் உங்களை நேசிக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு உலகம் அதுதான் டீச் பண்ணுது. தற்பிரியராயிருங்க. அப்ப அதனாலதான் இன்னைக்கு இந்த செல்ஃப் லவ் வருகிற பொழுதுதான் பல உறவுகள் முறிந்து போகிறது இல்லையா? அது கொஞ்சம் தற்பிரியர் ரொம்ப அழகா வேதாகம் சொல்லுகிறது இல்லையா? சுயநலம் அல்ல, ஆமா, சுயநலம். ஆங்கிலத்தில் செல்ஃபிஷ். அந்த செல்ஃப் லவ்ன்றதுங்க செல்ஃபிஷ் இல்லையா? அப்போ இன்னைக்கு உலகமே எப்படிதான் இருக்குதுங்க? செல்ஃபிஷா இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. கேட்டதுனே. அப்ப வேதம் சொல்லுது இருக்க முடியாது அப்படின்றார். ஏன்னா இந்த செல்ஃப் லவ் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய பெருமைக்குள்ளாக தங்களை கொண்டு போய் விடுகிறது. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார்த்தியா, என்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவு பார்த்தியா, அப்புறம் என்னுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கு பார்த்தியா, இல்ல அதை வச்சு என்ன பண்றாங்க? இன்னைக்கு காலைல எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல எனக்கு. என்னதுங்க பார்த்துருப்பீங்க. ரைட், ஓகே. அப்போ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா, வி ஆர் ப்ரொமோட்டிங் என்னதுங்க, ஆக்சுவலி என்னதுங்க, இதர் ஆல் என்னதுங்க, திஸ் என்னதுங்க, செல்ஃப் லவ். அது ஒரு பெரிய இருமாப்பை கொடுக்கிறது. அது எங்கேயும் வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சபைக்குள்ளாகவும் வெளிப்படுகிறது. இங்க பாருங்க, லூக்கால சொல்லுகிற போது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ல. லூக்கா இந்த சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு உவமையை நான் இங்க சொல்லுகிறேன். 18ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் வாசிக்கிற போது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ இந்த செல்ஃப் லவ்ன்றது இருந்துங்க, செல்ஃப் ரைச்சஸ். நான் கரெக்டா இருக்கேன், நீ கரெக்டா இல்லை. நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நீ பர்ஃபெக்டா இல்லை. கம்பாரிசனுக்கு போயிடும். இந்த செல்ஃப் லவ் என்ன ஆயிடுதுங்க, செல்ஃப் ப்ரைடா மாறிடுது. நான் கரெக்டா இருக்கேன் பார், அவன் பத்தியா சரி கிடையாது இல்லையா? அப்போ ஏன் இது வருதுன்னா, when it comes to self, என்ன வேதம் சொல்லுது 1 யோவான்ல வாசிக்கிற பொழுது இப்படி சொல்றார். வாசிக்கிற பொழுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருந்துங்க இருக்கிறோம். அன்பிலே என்னதுங்க, பயம் இல்லை. கீழே சொல்லும்போது நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன வசனம் தான். தேவனிடத்தில் அன்பு கூறு என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் இருந்துங்க எப்படி அன்பு கூறுவான்? அப்போ என் சகோதரன்கிட்ட ஒரு குறை இருக்குது, பட் ஹவு டு ஐ ஹேண்டில் தட் தான் இருந்துங்க எப்பவுமே இருந்துங்க. அப்போ எப்போ பஃபத் அதை எப்போ இருமா படைகிறோம், எப்பொழுது நம்ம அந்த செல்ஃப் லவ் மேலோங்கி நிற்குது அப்படின்னு சொன்னா, நான் கரெக்டா இருக்கேன், அவன் தப்பா இருக்கிறான் என்று சிந்திக்கிற பொழுது. எது லவ் அப்படின்னு சொன்னா, ஐயோ என் சகோதரன் குறைவா இருக்கிறானே, நான் எப்படி அவனை சரி பண்றது இல்லையா? வேதம் சொல்லுது பலவீனரை தாங்குங்கள் சொல்லுகிறது. அப்போ
குறைவுதான். எஸ். அப்போ என்னுடைய கிறிஸ்துக்குள்ளான சகோதரன் குறைவுபடுகிற பொழுது இப்ப இவன் வந்து கம்பேர் பண்றான், தன்னை ஆயக்காரனும் பரிசேயனுங்க, அந்த அந்த பரிசேயனுங்க கம்பேர் பண்றான் இல்லையா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய கம்பேரிசனே எப்படி பாருங்க, நான் கரெக்டா இருக்கேன், இவனுங்களாம் என்னதுங்க சரி கிடையாது. கரெக்டா? இட் இஸ் ஈஸிலி. அப்போ என்னன்னா, இந்த செல்ஃப் லவ் என்ன ஆயிடுதுன்னா பிரைடுக்குள்ள போயிடுது, பெருமைக்குள்ள போயிடுது. நான் கரெக்டா இருக்கேன், அவன் சரியா இல்லை இல்லையா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பொழுது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண். அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க. அப்போ செல்ஃப் லவ் ஆல்வேஸ் என்ன ஆயிடுதுன்னா செல்ஃப் பிரைட் என்னதுங்க கொண்டு வருது, பெருமை என்னதுங்க கொண்டு வருது. நான் கரெக்டா இருக்கிறேன், அவன் தப்பா இருக்கிறான், அவன் என்ன அளவுக்கு என்னதுங்க அவன் மேட்சிங்கா இல்லை. இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது 100 இருக்கும், 60 இருக்கும், 30 இருக்கும். 100 30 தாங்க வேண்டும், 30 100 நோக்கி நீங்க முயற்சி செய்ய வேண்டும். 100 60 என்னதுங்க குற்றப்படுத்தக்கூடாது, 100 30 குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ இதனுடைய வளர்ச்சியே என்ன அப்படின்னா, this is how God's designed. தேவனுடைய அமைப்பே என்னதுங்க இப்படித்தான். அப்போ இல்லைன்னா என்னதுங்க செல்ஃப் பிரைடு ஜாஸ்தி ஆயிடும். நான் கரெக்டா இருக்கிறேன், நீ சரியா இல்லை. ரைட்டா? நீதிமொழிகள் 16:18 சொல்கிற பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது என்னதுங்க மனமேட்டிமை. அப்போ ஃபர்ஸ்ட் உலகத்தை அன்பு கூறக்கூடாது, 2வது செல்ஃப் லவ் கூடாது, நம்மை நாமே என்னதுங்க சிநேகிக்க கூடாது, 3வது ஏன்னா நம்மை நாமே சிநேகிப்பதனால தான் என்னதுங்க எல்லா பாவங்களும் இந்த உலகத்தில் இருந்துங்க வருகிறது. ரைட்டா? 3வது சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:10. 3வது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது, லவ் ஆஃப் மணி. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அன்பு செலுத்துங்கள்னு ஒரு கேட்டகரி பேசுறாரு, அன்பு செலுத்தாதீங்கன்னு ஒரு கேட்டகரி பேசுறாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் இல்லையா அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவனதுங்க குத்தி கொண்டிருக்கிறார்கள். மணி இஸ் நாட் a problem இல்லையா? மணி இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்ட் டு சர்வைவல். மனுஷனுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை என்னதுங்க பணம். ஆனால் வேதம் சொல்லுது அதன் மீது நீ ஆசை வைக்காதுன்னு சொல்லுது. 2 வித்தியாசம். when you have the love for money then it is dangerous. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் தேவை, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உங்களுக்கு தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற போது ஒரு வாலிபன் வந்து கேட்கிறார் இல்லையா, நல்ல போதகரே அப்படின்னு சொல்றார். 10ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் நல்ல போதகரே அப்படின்னு சொல்றார். உடனே இயேசு கிறிஸ்து கவுண்டர் கொடுக்குறாருங்க, என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருத்தவர் இருந்துங்க, நல்லவன் ஒருமை இல்லையே. அப்போ அவர் கேட்கிறார், ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் இருந்துங்க நான் எப்படி போறது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறாரு, அந்த வாலிபனும் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறாரு. புதிய ஏற்பாடு இன்னும் வரல. சிலுவைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா பிரமாணத்தை கைகொள். இதெல்லாம் மேட்ரே கிடையாது, நான்லாம் சின்ன வயசுல செஞ்சுன்னு இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்றார் இல்ல. அப்போ அதற்கு அவன், போதகரே இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். எவ்வளோனா அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. செய்யும் போது இருந்துங்க அது ஒரு மகிழ்ச்சி. கரெக்டு தானே? ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னும் போது இருந்துங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஆனால் அது என்ன ஆகிடக்கூடாது, பெருமையாக மாறிடக்கூடாதுதான் வேதாகம் எப்பவுமே சொல்லுகிறது. எஸ், கீழே சொல்றாரு, ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரே ஒரு மேட்டர் தான். என்ன மேட்ரு? இதை மொத்தம் எடுத்துனா நீ இருந்துங்க யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னார். நீ போய் உனக்கு உண்டான விலையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன்கிட்ட இந்த ஒரு மேட்டர் தான் இருக்கு. எதே? இதுதான் பிரச்சனை உனக்கு. உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இருந்துங்க
மரத்தில் செஞ்சுதா, வெள்ளியில் செஞ்சுதா, தங்கத்தில் செஞ்சுதா சிலுவை? பாட சொல்றார். கம் வித் சஃபரிங். டு live the world is suffering. டு காம்பன்சேட் ஆர் காம்ப்ரமைஸ் வித் வேர்ல்டு இருந்துங்க இஸ் நாட் சஃபரிங். இல்லையா? ஆமாம். மக்கள் சஃபரிங் சொன்னானுங்க வியாதியையோ அல்லது மற்ற ஃபினான்ஷியல் கிரைசிஸையோ அல்லது வேற என்ன மாதிரி இருந்துங்க சிக்னஸையோ என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்படி சொல்லலை. டு ஸ்டே ரைச்சஸ், டு லீவ் ரைச்சஸ், டு லீவ் காட்லி, அதுதான் என்னதுங்க கிராஸ். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டால் என்னதுங்க உலகம் என்னதுங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லும். இல்லை தப்புன்னு சொன்னாடுதுங்க எதிர்க்க ஆரம்பிக்கும். இல்லையா? ஆமாம். அப்போ சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இது கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, நிறைய இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போனோம்னா இப்படி. அப்போ அதிகமாக சேர்க்கிற போது பிரச்சனை தெரியுமா, விடுறதுக்கு மனசு வர. புரியுதுனே? அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அளவா இருக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி இருந்துங்க. ஆமாம், எல்லாமே நார்மலாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. பிபி நார்மலாக இருக்கணும், சுகர் நார்மலாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாத்திரம் பணம் மாத்திரம் என்னதுங்க அளவுக்கு மிஞ்சி இருக்கணும். எல்லாருடைய ஆசையாக தான் இல்லையா? உடம்புல இருக்கிற எல்லா வைட்டல்ஸும் எப்படி இருக்கணுமா, நார்மல் ரேஞ்சில் வித் இந்த ரேஞ்ச் இருக்கணும். ஒரு ரேஞ்சு கொடுக்குறாங்களே எல்லாத்துக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். ரேஞ்சை தாண்டினா எல்லாருக்கும் பயம். கேட்டுதுங்க. ஆனால் பணம் மட்டும் எவ்வளோ ரேஞ்சு போனாலும் என்னதுங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அது லட்சம் கோடியில் அடிக்கிறாங்க, கோடி லட்சத்தில் அடிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. 1 கோடி சம்பாதிக்கிறதே கஷ்டம், லட்சம் கோடின்றான். அப்ப என்ன, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அப்ப வேதம் சொல்லுது டு நாட் லவ் தந்துங்க மணி, அதை நேசிக்காதன்றார். உனக்கு தேவை அது, அதை நேசிக்க வேண்டிய என்னதுங்க வேலை இல்லை. ஏன்னா சிலர் அதை நேசித்து என்னதுங்க விட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் யூதாஸ் காரியத்து, பெருசா சொல்லுது 30 வெள்ளி காசு பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல 30 வெள்ளி காசு பேர் மினிமம் சார்ஜஸ், வெரி ரொம்ப குறைவான என்னதுங்க ஒரு மணி. அது பெரிய ஃபேக்டர்லாங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுங்க ஒரு பெரிய பணம்லாம் இருந்துங்க டீல் பேசல, வெறும் 30 வெள்ளி காசுங்க, அற்பமான விலை தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த மாய வித்தைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிச்சாங்க. அந்த புத்தகத்தினுடைய விலை 50,000 வெள்ளி காசுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் 50,000 இருந்துங்க சில்வர் காயின்ஸ். அப்போ அந்த டைமில் நீங்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு தான் விற்கப்பட்டிருக்கிறார். பெரிய விலை கூட கிடையாது இயேசு கிறிஸ்துக்கு. கேட்டதுண்ணே, அவன் 30 வெள்ளி காசுல அவன் விழுந்து போயிட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அவனுடைய அப்போஸ்தல பட்டத்தில் இருந்து இழந்து விட்டான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவர் என்ன எங்க இருந்திருக்கணுங்க யூதாஸ் காரியத்து இல்ல, இன்னைக்கு எங்க இருந்திருக்கணும், அவரு எங்கேயோ இருந்திருக்கணும். ஒரு சின்ன ஆசை, பணத்தாசை போச்சு. பிள்ளையாம் பழைய ஏற்பாடுல உங்களுக்கு தெரியும் இல்லையா? புதிய ஏற்பாடு வரைக்கும் பேசுகிறது. ஒரே ஒரு வசனம் சொல்றேன். யூதா 11 வாசிக்கிற பொழுது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்போ பிழையாம் என்னதுங்க கூலிக்காக வஞ்சகத்தை என்ன பண்ணுங்க போட்டு கொடுத்துறாரு. இஸ்ரவேலை சபிக்கும்படியாக என்னதுங்க சொல்லப்படுகிற பொழுது, ஐயோ என் வீடு நிறைய வெள்ளியும் புண்ணும் கொடுத்தாருந்துங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னவர் இல்லையா? அந்த 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 பொருளாதாரத்துக்கு என்னதுங்க பரிதானம் என்ன பண்ணுமா, நம்ம ஊர்ல சாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். வசனம் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது இல்லையா? போவோம், எவ்வளவு தூரம் வேணாலும் இந்த பணம் போவோம். பிள்ளையம் என்ன சொல்லிட்டாரு, லைட்டா இருந்துங்க சொல்லி கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் மக்களை எங்க தட்டினா தேவனுக்கு பிடிக்காது, கரெக்டா இருந்துங்க அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ பண ஆசை, நீங்க பணம் தேவை, ஆனால் பணத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள் வேதனைங்க சொல்லுகிறது. ரைட். அடுத்தது 4வது, இயல்பாக இந்த ஜென்ரேஷன்ல தப்பா சொல்ல, இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறது, அல்லது ஆல் சைக்காலஜிஸ்ட் வந்துருந்துங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கெல்லாம் அதிகமாக பேசுகிறது என்ன இதுதான் என்னன்னா என்னதுங்க அப்ரிசியேஷன். எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க, எது பண்ணாலும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க, சே தேங்க்யூ, வெரி குட். ஏ, சாம்பார் வச்சா கூட என்ன சொல்லணுமா, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
இல்ல ரசம் வச்சா கூட எப்படி இருக்குங்க, சுடு தண்ணி வச்சு கூட என்ன சொல்லணுமா, சூப்பரா இருக்குது சுடு தண்ணி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ரிசியேட் இல்லையா, அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன். அப்ப எது சொன்னாலும் என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னுங்க. அப்ப உண்மையை சொல்லக்கூடாது, என்ன சொல்ல எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்கன்றதான் இருந்துங்க இன்னைக்கு உலகம் இருந்துங்க சொல்லி கொடுக்குது. கேட்டதுங்க. ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்லையா, ஆதாம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, 3 காரியம் அங்க பேசுறாரு 6ஆம் அதிகாரத்தில். ஜெபம், தர்மம் இல்லையா, உபவாசம். இந்த 3 காரியம் எதற்காக செய்யக்கூடாது அப்படின்னா, ஃபார் பிரைஸ் செய்யப்படக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, அதனால உங்களை நான் ரஷப் பண்ணிடுறேன். நீங்க அந்த பகுதி நீங்க வாசிச்சிருப்பீங்க. 3 காரியம், உபவாசம், தர்மம், அதுக்கப்புறம் என்னதுங்க ஜெபம். இது 3 இருந்துங்க மக்கள் பிரைஸ் பண்றதுக்காக செய்யக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா யூ ஆர் பிரைஸ்ட், யூ வில் நாட் இருந்துங்க ரிசீவ் ஃப்ரம் காட். அவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். எதற்காக நீங்கள் பிரயாசப்படுவீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு இருந்துங்க கிடைச்சிருச்சு அப்படின்றார். கீழே சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஒரு குரூப் பார்த்து சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய லிஸ்ட சொல்றாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆமா அவங்க இதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நேரா கடைசியில 7ஆம் வசனம் மட்டும் படிச்சிடறேன், நீங்க வீட்டில் போய் மற்றது படிச்சுங்க. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். So what they expect to be praised இல்லையா, மக்கள் அதான் இதை செய்யாதீங்கன்னு சொல்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 43 வாசிக்கிற பொழுது, யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை என்னதுங்க அதிகமாய் விரும்பினார்கள். என்ன எதிர்பார்க்கிறாங்க, மனுஷரால் வருகிற மகிமை என்ன பண்றாங்க எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன ஏன்னா இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்க முடியும். சவுலு, தாவீது, 2 great இருந்துங்க லீடர்ஸ், போத் ஆர் இருந்துங்க ஃபெய்த்ஃபுல் பீப்புள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா இருந்துங்க தாவீது சவுலுடைய என்னதுங்க மாமனார் இல்ல, தாவீது சவுலுடைய என்னதுங்க மருமகன், சவுல் தாவீதுடைய மாமனார். மாமனாருக்கு மருமகனுக்கு இப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல இல்லையா. ஆனாலும் சவுல் என்ன பண்ணார்னா தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். ஏன் செஞ்சார், என்ன தாவீதுக்கும் சவுலுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோலியாத்தை ஜெயிச்சுட்டு என்னதுங்க சாவடிச்சுட்டு என்னதுங்க தாவீது வராருங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க யாரோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. பைசா கூட கொடுக்கல, வாயில சொன்னாங்க. அது எப்படி எனக்கு 1000 அவனுக்கு 10000? ஏதோ கொடுத்தா கூட என்ன பண்ணலாம், பேசலாம், என்ன பேசலாம். சரி பாருங்க அவர் பெரியவர், அவருக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கணும் அப்படின்னு வாயில பிரைஸ் பண்ணாங்க, துதித்த அவங்க என்னங்க அப்ரிசியேட் பண்ணாங்க. அந்த அப்ரிசியேஷன் என்ன ஆயிடுச்சுங்க, அது முதல் சவுல் தாவீதை காய்மரமாய் பார்க்க தொடங்கினான். அன்னைக்கு வச்சு செக்கு, ஓ இவன் நம்மளை விட பெரிய ஆளாரான், அது எப்படி ஆளாம் அவன், கரெக்டா? அப்போ இந்த அப்ரிசியேஷன், இந்த பிரைஸ் பாருங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. புகழ்ந்து துதி பாடுவது இல்லையா, ராஜாக்களுக்கு என்னதுங்க, ராஜாக்கள் சமூகத்தில் இருந்துங்க இதுக்காக என்னதுங்க ஒரு செட் இருக்கும், போய் என்னதுங்க அவரை மானே கோமானே தேமானே என்னதுங்க சொல்லி என்னதுங்க ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. அப்போ மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பிரைஸ் பண்றது இருந்துங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வேதம் சொல்லுது அதை விரும்பாதேன்னு சொல்லுது. மனுஷன் அவனுக்கு பிரைஸ் பண்றது இருந்துங்க வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்படும் புகழ்ச்சியே என்னதுங்க சோதனை. பிரதர் அப்படின்னா என்னதுங்க நமக்கு சோதனைன்னு அர்த்தம். நம்ம ஏதோ சோதனை தனியா வரும்னு யோசிச்சு அதெல்லாம் இல்ல. somebody is going to praise you, then you understand that என்னதுங்க நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது. don't என்னதுங்க see appreciation should be given by God. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, மனுஷன் எப்பவுமே என்னதுங்க இன்னைக்கு சூப்பர்னுவான் நாளைக்கு மோசம்னு சொல்லுவான். இதுதான் மனுஷன், அவனை நம்பவே முடியாது. கேட்டதுனே மாறி மாறி பேச அது இப்படி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும், ஒரே லைவ்ல இருக்காது. திடீர்னு நல்லா பண்ணுவாங்க, திடீர்னு கேட்ட பண்ணுவாங்க, திடீர்னு மோசமான சொல்லுவாங்க, அவன மாதிரி ஃபர்ஸ்ட் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஐயோ அவன மாதிரி சூப்பர் இல்லைன்னுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த பிரைஸ் எல்லாம் பார்த்து நீங்க முடிந்தீங்க ஏமாந்துடக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுது இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாதீங்கன்ற.
கரெக்டா? அஞ்சாவது, ஆமா, அஞ்சாவது என்ன சொல்றாருன்னா, மனுஷன் இருளை பாவத்தை விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:19 யோவான் 3:19, ஆக்சுவலா 18ல இருந்து நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 18 19 வாசிக்கிற பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாயிருக்கிறது. ஏன் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக போறாங்கன்னா, அவர்கள் ஒளியை விரும்பவில்லை, அவர்கள் எதை விரும்புறாங்கன்னா இருளை விரும்புகிறார்கள். அடுத்த வசனம் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் இருந்துங்க வராதிருக்கிறான். வேதம் சொல்லுது, do not love the darkness. டார்க்னஸ் என்னதுங்க? எனி கைண்ட் ஆஃப் என்னதுங்க? sin. இந்த உலகத்தை சார்ந்த எந்த விதமான காரியம் நீங்க என்ன பண்ணுங்க? விரும்பாதீர்கள். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணா, யூ ஹேவ் டு ஹேட். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற பொழுது அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்னதுங்க வெறுத்தார். அப்போ எதெல்லாம் அக்கிரமமோ அதை நாம் நேசிக்க கூடாது என்றுதான் வேதாகம் சொல்லுகிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீதியும் நேசிப்போம், அக்கிரமம் கோச்சுக்குவோம், அக்கிரமத்தையும் நேசிப்போம். கேடுதுனே? அது எப்படி? we should not be partial. அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல, பயஸ்டா இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் என்னதுங்க ஈக்குவலா நேசிப்போம். வேணா கொஞ்சம் என்னதுங்க நீதியை கொஞ்சம் ஜாஸ்தி நேசிப்போம் இல்லையா? இல்ல, வேதம் சொல்கிறது இருளை நீங்கள் பகையுங்கள், இருளை நீங்க என்ன பாத்தீங்க நேசிக்காதீங்க. ரைட். ஆறாவது, 2 தீமோத்தி 3:4 அதுல திரும்பி ஒரே ஒரு வார்த்தை நான் எடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தி 3:4 துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர் இருக்காதீங்க. இதெல்லாம் லிஸ்ட் சொல்றாரு, எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அதுல ஒண்ணு சொல்றாரு, சுகபோகமாய் வாழ்வதற்குதுங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விருப்பப்படாதீங்க. தி கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்துங்க இந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா இருந்துங்க, ஆமா, சாம்சன் அண்ட் டெலிலா கேட்டிருப்பீங்க. நீங்க வீட்டில் போய் படிச்சுங்க, நியாயாதிபதிகள் 16 ரைட்டா? தன்னுடைய மகிமை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறு வயது முதல் இருந்துங்க அவனுக்கு கற்றுத்தரப்பட்டது. அவனுடைய பலம் அவனுடைய முடியில் இருக்குது என்பதுங்க அவனுக்கு இருந்துங்க சொல்லி வளர்த்தாங்க. மனோவா இல்லையா, அவருடைய தாய் தப்பனுங்க வளர்த்தாங்க, இதுதான் அவனுடைய பலம், இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுடைய சுகபோக வாழ்க்கைக்காக, அவனுடைய ஆசைக்காக அவன் செய்த தவறுகள் இல்ல, அவன் செய்த மீறுதல்கள், அது நிமித்தமாக கடைசி என்னதுங்க அவனுடைய மரணம் என்னதுங்க ரொம்ப கொடுமையானதுங்க மரணமாக இருந்துங்க காணப்பட்டது. ஏன்னா சுகபோகமா வாழணும், அவனுக்கு இருந்த பலன். அவனு பாருங்க, அவரு ஒரு பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல இருந்துங்க கையில ஒன்றும் இல்லாமல் கிழித்து போட்டாராம். அப்படிப்பட்ட பலசாலி. நம்மளால ஆடையே கிழிக்க முடியாது, கையில ஒண்ணும் இல்லாம. கேட்டுதுனே? அவன் கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல என்னதுங்க கிழித்து போட்டானா. ஒரு கழுதையின் தாடை எலும்பை வச்சு என்ன பண்ணானா 1000 பேரை அவன் கொன்றானா. நீங்க படத்துல கூட பார்த்திருக்க முடியாது ஒரு ஹீரோ 1000 பேர் அடிக்கிறது. ஆக்சுவலா மக்களுக்கு இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன். புரியுதா உங்களுக்கு? பைபிள் சொல்றது, சாம்சன் ஒரு எலும்பு கழுதியினுடைய தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். இவ்வளோ பலசாலி சுகபோகமாய் இச்சையாய் வாழணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு பலத்தை என்னதுங்க இழந்து போயிட்டார். இவ்வளோ பெரிய ஒரு பலசாலி இவ்வளோ மோசமான ஒரு மரணத்தை என்னதுங்க அவர் சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னன்னா சுகபோகமா வாழணும்னுதுங்க ஆசைப்பட்டார். அப்போ சுகபோகமா என்னதுங்க வாழ்வதை என்னதுங்க நாம் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? ஆமா. கடைசியா என்னதுங்க ஒரு 2 காரியம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். சங்கீதம் 119 சங்கீதம் 163 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 119 சங்கீதம் 163 பொய்யை பகைத்து அறிவிருக்கிறேன். எதை பகைக்கணுமா? பொய்யை பகைக்க சொல்லுகிறது. பொய்யெல்லாம் பகைக்க முடியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டியிருக்குது.
ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டியிருக்குது. வேதம் சொல்லுகிறது பொய்யை பகையுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லையா? ஆமா, யாரெல்லாம் அங்க போறாங்க அப்படின்னா பொய்யரும் போறாங்க. அப்ப வேதம் சொல்லுது நீங்கள் பொய்யை பகையுங்கள். பகைத்தால் தான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அது கூட நெருங்கி போக மாட்டீங்க. நீங்க இப்ப யார்கிட்ட நெருங்கி போக மாட்டீங்க? யார்கிட்டலாம் பகைக்கிறீங்களோ அப்படியே 2 ஸ்டெப் பின்னால, ஒரு 3 ஸ்டெப் பின்னாடி, 4 ஸ்டெப் பின்னாடி. எதுக்கு ரொம்ப தூரமா இருப்போம். ஆனால் பொய்யை மாத்திரம் என்ன பண்ணுவோம், தூக்கி ஜோபிலே வச்சுப்போம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொய் என்கிறதான அந்த ஒரு செயல் இல்லாமல் அவனால் தொடர்ந்து பாவம் செய்யவே முடியாது. முடியவே முடியாது. அடிப்படை பொய் தான். சில சமயங்களில் உண்மையை மறைக்கிறோம், கொஞ்சம் புத்திசாலித்தனமா. ரெண்டுமே தப்பு தான், எப்படி சொன்னாலும். ரைட். அப்போ வேதம் சொல்லுது பொய்யை பகைங்கள்னு சொல்லுது. இதை நேசிக்காதீங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் நேசிக்க கூடாது. நேசிக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஆனா நேசிக்க கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமானவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்ப வேதம் சொல்லுது கொடுமையிலே பிரியம் உள்ளவன் இல்லையா? ஆமா. அப்போ இந்த ஒரு விக்கெட்னஸ்ல, ஒரு ஈவில்னஸ்ல மக்கள் அதை நேசிக்கிற போது, ஈவிலை நேசிப்பாங்களா அப்படின்னு எஸ், மக்கள் நேசிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நேசிங்கள், எல்லாவற்றையும் நேசிங்கள் வேதம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது இதையெல்லாம் பகையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு 8 காரியத்தை நாம் பார்த்தோம். ஐ ஜஸ்ட் சம்மரைஸ் இல்லையா? ஆமா, ஒரு 8 காரியம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இவைகளெல்லாம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பகையுங்கள். 1, இந்த உலகத்து மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கக்கூடாது. 2வது தற்பிரியரா இருக்கக்கூடாது. 3வது பண ஆசை இருக்கக்கூடாது. 4வது பிரைஸ் இல்லையா? ஆமா, தற்பொழிவு நாடக்கூடாது இல்லையா? ஆமா. 5வது இருளின் மீது நம்ம நேசம் வைக்கக்கூடாது. 6வது சுகபோகமானதுங்க, சுகபோகத்தை நான் விரும்பக்கூடாது. 7வது பொய்யின் மீது நான் பொய்யை நான் பகைக்க வேண்டியதுங்க நிர்பந்தம் நமக்கு இருக்குது. 8வது நாம் வாசிக்கிற பொழுது அந்த கொடுமை அல்லது விக்கெட்னஸ் இல்லையா, அதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில தூரமா வைக்கணும். இதெல்லாம் தூரமா வச்சாதான் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாடுறோம் என்று சொல்லுகிற பொழுது எதெல்லாம் சிநேகிக்கணுமோ அதை சிநேகிக்கணும், எதெல்லாம் நான் பகைக்கணுமோ அதெல்லாம் பகைக்கணும். சில சமயங்கள் இன்டர்சேஞ்சபிளா நாம் யூஸ் பண்றோம். எதெல்லாம் சிநேகிக்கணுமோ அதை பகைப்போம், எதெல்லாம் பகைக்கணுமோ அதை சிநேகிப்போம். அப்போ வேதாகமும் அன்பை குறித்து பேசுகிறது, புதிய ஏற்பாடு அன்பை குறித்து பேசுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிற என்று பேசுகிற தேவன் இதையெல்லாம் பகைங்கள் என்று சொல்கிறார். பகைக்க வேண்டியதை நாம் பகைக்க வேண்டும். There is always a saying இல்லையா? We should always say no for the things we should say no. எதற்கெல்லாம் நாம் நோ சொல்லணுமோ அதற்கு நாம் நோ சொல்வதற்கு விசுவாசமும் தைரியமும் நமக்கு வேணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா தென் we are not fit to be child of God. சில விஷயத்துல நோனா நோ தான், பிகாஸ் இட் இஸ் நோ. அப்போ எதெல்லாம் நாம் பகைக்கிட்டோமோ அதை நாம் பகைப்போம், தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.